Good evening to everybody. It's me, your Sujit Khan, the first Black Diamond Ambassador of Indus Viva. First person Gayatri Madigandan. 7 o'clock sharp wait பண்ணிட்டே இருக்கு. Shejit PP, yes. Hi, good evening. Good evening, Mani. One minute. I think லாக்டவுன் ஒரு 1 வீக் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் பேர் எல்லாம் வந்து ஸ்டில் பிஸி ஷெட்யூல் மாறி நிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அர்ஜு, குட் ஈவினிங். ராஜு, வண்டர்ஃபுல் ஈவினிங். தண்டவாணி, தேங்க்யூ வெரி மச். எஸ், குட் ஈவினிங் சிஜித். 31st லாக்டவுன் முடியும் நினைச்சு மக்கள் எல்லாம் வந்து பயங்கர ஹாப்பியா இருந்தது. 1 வீக் கூடி அதனால கொஞ்சம் பேரு டல்லா இருக்கு. ஆனா பாக்கி எல்லா பீப்புளும் வந்து இன்னைக்கு ஃபீல்டுல ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 1 மினிட் எல்லா பீப்புளும் அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் நான் டாபிக்லேக்கு வரேன். கரண், தேங்க்யூ வெரி மச். குட் ஈவினிங். Shiva, right. Nadran sir, wonderful evening. இன்னைக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு விஷயம் வந்திருக்கு. லாஸ்ட் வீக்ல நம்ம கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அந்த விஷயம் எல்லா பீப்புளுக்கும் ரீச் ஆகணும். நிறைய மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா இருந்தாலும் அது ஒரு இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை கையில வரைக்கும் ரீச் ஆகிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு ஃபேஸ்புக் லைவ்ல வந்தது. ஆல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல வந்து மக்கள் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தமிழ்நாடு மார்க்கெட்ல இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா ஈச் இண்டஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் கையில ஓரோ விவேக்ஸ் கையிலும் அது கொண்டு போறதுக்காக தான் இன்னைக்கு வந்தது. எனிவே மக்கள் எல்லாம் வரட்டும். மக்கள் எல்லாம் வர்றதுக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். மாலதி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எனிவே ஒன்ஸ் அகைன் வண்டர்ஃபுல் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட சுஜித் கான். ஸோ இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஞ்சம் விஷயங்கள் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். லாஸ்ட் 2 வீக்ஸ் பேக் நான் வந்து ஒரு லைவ் பண்ணி இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணேன். பீப்புள் ரைட் கம்பெனி எப்படி சூஸ் பண்ணணும் அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு மெசேஞ்சர்ல விஷயங்கள் எல்லாம் வந்திருந்தது. பயங்கர சந்தோஷம். நீங்க சீரியஸா சின்சியரா இந்த ப்ரொஃபஷன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் நீங்க எடுத்ததும் அதை விட நல்ல கம்பெனி சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு நல்ல கம்பெனி சூஸ் பண்ணி இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி சூஸ் பண்ண எல்லா மக்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி ஒரு கதை சொல்லட்டுமா? எஸ், அந்த கதை ஒரு கதையில இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம். 1 second, இஸ் audible? நான் சொல்றது கேட்க முடியுமா? கொஞ்சம் பேர் சொல்றது இட்ஸ் நாட் கிளியர். Am I audible? கொஞ்சம் பேர் எனக்கு மெசேஜ் போட்டுட்டு இருக்கு, கேட்க முடியல, ஆடியோ கிளியர் இல்லைன்னு. யாரோ ஒரு ஆள் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இட்ஸ் audible my dear friends.
Yes. Thank you very much. Thank you, Paul Kaiser. Yes, Raju, thank you very much. So, அந்த கதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நான் சொல்ற ஒரு பாயிண்ட், ஒரு கதையில நம்ம thank you very much. So, first point, அதாவது நிறைய மக்கள் வந்து லைஃப்ல கேட்கிற ஒரு கேள்வியான எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகும். இப்போ நான் வந்து ஆல் இந்தியா டிராவல் பண்ணி மக்களை மீட் பண்ணும்போது எல்லா பீப்புளும் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வியான எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, எப்படி இந்த கம்பெனியில் எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனியில் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் டைமண்ட் அம்பாசிடர் டச் பண்ணுது, இல்லைன்னா இந்த பிஸ்னஸில் எப்படி நீங்கள் ஹையஸ்ட் இன்கம் நீங்கள் சம்பாதிச்சது, அப்படி எல்லாம் நிறைய மக்கள் என்கிட்ட கேட்கும். அதே மாதிரி லைஃப்பில் நான் படித்த ஒரு புக்கில் ஒரு ஸ்டோரி தான். சோக்ரட்டிஸ் கிட்ட ஒரு பையன் கேட்டாச்சு, சார் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும். கிரீக் பிலோசபர் கிட்ட ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு லைஃப்ல அவர் கேட்ட ஒரு கேள்வியான, சார் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவர் சொல்லியாச்சு, நாளைக்கு உனக்கு நான் வந்து ஐடியா நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொன்னேன். அந்த பையன் வந்து பயங்கர ஹாப்பி ஆயாச்சு, பயங்கர சந்தோஷம் ஆயாச்சு. ரீசன் வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற விஷயம் வந்து ஒரு பெரிய லெஜண்ட் சோக்ரட்டிஸ் கையிலிருந்து எனக்கு கிடைக்கிறது. அன்னைக்கு நைட் அந்த பையனுக்கு தூக்கமே இல்லை, அவன் தூங்காம அப்படியே இருக்கிறது. அந்த டைம்ல அந்த பையன் நைட் எல்லாம் தூங்காம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காலையில வந்து எந்திரிச்சு போயாச்சு. அவர் சொன்ன காலையில ஒரு 10 மணி ஆகும்போது நீ ஒரு இடத்துக்கு வரணும், நான் சொல்றேன் இடத்துக்கு நீ வரணும், வரும்போது உனக்கு நான் ஐடியா சொல்லி தரேன், அப்படிதான் அவர் சொன்னேன். பையன் காலையில ஒரு 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 தூங்காம கரெக்டா வந்து 10 மணிக்கு அவர் இருக்கிற இடத்துல போய் பார்த்தாச்சு. பார்க்கும்போது அங்க பக்கத்துல வந்து ஒரு பெரிய ஒரு நதி இருக்கு. அந்த பக்கத்துல அவரு நிக்கிறது. அப்போ பையன் வந்து பக்கத்துல போய் அவனோட கண்ணில இருக்கிற அந்த சீக்ரெட் கிடைக்கிறதுக்காக எக்ஸைட்மெண்ட் எல்லாம் அவருக்கு இருக்கு. அது இருக்கும்போது பையன் நினைச்சது இப்போ அவர் ஏதோ ஒரு சீக்கிரட்டை எனக்கு சொல்லி கொடுக்கும் நான் சொன்னேன் நினைச்சது. ஆனா அவர் வந்து அவரோட கையில ஷோல்டர்ல கை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த நதியில மெதுவா அவர் வாக் பண்ணியாச்சு, கொஞ்சம் முன்னாடி போயாச்சு. பையனும் சேர்ந்து போயாச்சு. 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது எங்கேயும் தண்ணி கொஞ்சம் மேலே ஏறி வந்தாச்சு. இது வரைக்கும் தண்ணி வந்த டைம்ல சோக்ரட்டிஸ் என்ன பண்ணியாச்சு, இந்த பையனோட இங்கே கையை பிடிச்சு அமுத்தியாச்சு. தண்ணியில அவனோட தலை வந்து அமுத்தி கீழே பிடிச்சாச்சு. கீழே பிடிச்ச டைம்ல அவனுக்கு மூச்சு விட முடியல, சுவாசம் கிடைக்காத ஒரு நிலைமை வந்தாச்சு. அவன் நிறைய ரிஸ்க் எடுத்து மேல வர்றதுக்காக ட்ரை பண்ணியாச்சு. அவர் நல்ல சைஸ் ஆன ஆளு, அவர் வந்து அந்த பையனை நல்லா அமுத்தி பிடிச்சாச்சு. ஃபைனலி அந்த மூச்சு அந்த நம்மளோட சுவாசம் போகிறதுக்கு முன்னாடி அவனோட ஃபுல் எஃபர்ட் போட்டு அவன் ஃபுல் ஃப்ளட்ஜில வந்து வெளியில வந்தாச்சு. ஃபுல் ஃப்ளட்ஜில வெளியில வரும்போது அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சோக்ரட்டிஸ் கேட்ட கேள்வியான, இந்த டைம்ல உனக்கு தேவை இருந்த விஷயம் என்ன அந்த பையன் கிட்ட கேட்டேன். அந்த பையன் சொன்னது, இந்த டைம்ல எனக்கு சுவாசம், என்னோட மூச்சு எனக்கு விடணும், அதுதான் என்னோட லைஃப்ல இப்போ இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு பாயிண்ட். அப்ப அவரு அதுக்கு பதில் சொன்ன ஒரு பாயிண்ட் இதுதான். இதே மாதிரி தான் உனக்கு லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னாலும் உனக்கு லைஃப்ல எந்த டைம்ல எந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், உன்னோட லைஃப்ல இம்பார்ட்டன்டான விஷயம் எதுன்னு உனக்கு தெரிஞ்சு அதுக்காக நீ வேலை செஞ்சால் உன்னோட லைஃப்ல ஆட்டோமேட்டிக் சக்சஸ் வரும் நான் சொன்னேன். சோ அந்த டைம்ல அவனுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் சுவாசம் இருந்தால் உங்களோட லைஃப்ல உங்களுக்கு இப்போ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எதுன்னு நீங்க செக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த டைம்ல நமக்கு ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப லாக்டவுன் ஒவ்வொரு நாளிலும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. நம்ம நினைச்சது இன்னைக்கு முடியும், 1ஆம் தேதியிலிருந்து ஃபுல் ஃப்ளட்ஜில் நமக்கு வர முடியும்னு நினைச்சேன். ஆனா நிறைய ஸ்டேட் வந்து ஸ்டில் பேண்ட். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 1ஆம் தேதியிலிருந்து 8th வரைக்கும் அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இனி 8th இருந்தும் வந்து மார்க்கெட்ல நீங்க வெளியில வரும்போது ஃபுல் ஃப்ளட்ஜில் நமக்கு வர முடியாத ஒரு நிலைமை தான். பிகாஸ் ஃபிளைட் ஓபன் பண்ணியாச்சு, ட்ரெயின் ஓபன் பண்ண போறேன், அதுக்கப்புறம் பஸ், இதெல்லாம் வரும்போது மக்களுக்கு வந்து என்ன ஆயிடும், அதிகமா கூட்டம் வரும். அவரு நல்லா பேசும் பழகும், கொஞ்சம் பேரெல்லாம் சீரியஸா இருக்கும், கொஞ்சம் பேரு சீரியஸ் ஆகாம இருக்கும். அப்ப இது வந்து பெரிய ஒரு லெவல்ல போகிறது இல்லாம வேற வழி கிடையாது. ஒன்லி ஒன் வே, நீங்க ப்ரிகாஷன் எடுக்கணும், நீங்க சேஃபா இருக்கணும். நீங்க சேஃபா இருந்து இது போனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஸோ இந்த டைம்ல நம்ம பிசினஸ் எப்படி கொண்டு போக முடியும்? பிகாஸ் மார்க்கெட்ல வேற என்ன விஷயங்கள் நீங்க செக் பண்ணாலும், எனி பிசினஸ், எனி ட்ரெடிஷனல் பிசினஸ்ல நீங்க போய் பாருங்க, எல்லா பிசினஸ்லும் வந்து பயங்கரமா டல்லா இருக்கிற ஒரு நிலைமை தான். ஆஃப்டர் 8க்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஹோட்டல்ஸ், ரிசோர்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதுக்கு எல்லாம் சான்ஸே கிடைக்கிறது. எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி மார்க்கெட்ல வேற ஒரு விஷயம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவல்ல க்ரோ பண்ணிட்டு இருக்கு. சோ ஆஃப்டர் த லாக்டவுன் உங்களுக்கு செக் பண்ணலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்றது பயங்கரமா பூமிங்ல வந்துட்டு இருக்கு. பிகாஸ் ஆல் ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ், எல்லா பீப்புளும் ஹை பேட் சேலரி பீப்புள் எல்லாம் வந்து ஜாப் போயாச்சு, சேலரி 50% கட் பண்ணியாச்சு. இவரெல்லாம் இன்னைக்கு பார்த்தது 4 ப்ராடக்ட் வாங்கி இல்லைன்னா 8 ப்ராடக்ட் வாங்கி ஸ்டார்ட் பண்ண சாதாரண மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள், சாதாரண பீப்புள் வந்து இன்னைக்கு இந்த பிசினஸ் 10 lakhs 12 lakhs 15 lakhs எல்லாம் மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ற பீப்புள் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லும் போது ஹைலி ப்ரொஃபஷனல் பீப்புள் இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பயங்கரமா பார்த்துட்டு இருக்கு. ஓரோ விஷயத்துக்கும் ஓரோ டைம் இருக்கும். நான் எப்போ உங்ககிட்ட சொல்ற ஒரு பாயிண்ட், ரெவல்யூஷன் வரும்போது சாதாரண மக்கள் என்ன பண்ணும், இது நடக்காது முடியாதுன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணும். நல்ல பீப்புள் என்ன பண்ண தெரியுமா, அந்த ரெவல்யூஷனுக்கு சென்டர்ல உள்ள ஏறி உட்கார்ந்து அவர் வந்து அந்த ரெவல்யூஷன் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணும். ஆஃப்டர் 10 years சாதாரண மக்கள், அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ண மக்கள் மெதுவா இதுக்குள்ள வந்து உட்காரணும். அதுதான் இது வரைக்கும் இந்த உலகத்திலே நடந்த எல்லா பிசினஸ் உங்களுக்கு செக் பண்ணா தெரியும். பட் 1980s எலக்ட்ரானிக்ஸ் பிசினஸ் அதே மாதிரி தான். நிறைய மக்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்கும். ஆனா இன்னைக்கு டிவி எல்லாம் காமன், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் காமன் ஆயாச்சு. 1990s வந்து கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் வந்தாச்சு. நிறைய மக்கள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கும் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு வந்து காமன் ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்சாலும் இல்லாட்டி உங்களோட குழந்தைக்கு கம்ப்யூட்டர் இல்லாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமை வந்தாச்சு. 2000ல ரியல் எஸ்டேட் பூமி, இந்த மாதிரி ஓரோ ட்ரெண்ட் வரும். இப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, மக்கள் எல்லாம் வந்து இந்த உலகத்துல இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. உலகம் மொத்தமா இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைம் ஜூம் மீட்டிங்ல. ஜூமோட ஃபவுண்டர் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, 2011ல அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுவரைக்கும் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணாத ஒரு ஆள், யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், எரிக் யுவான். அவர் வந்து 2011ல ஸ்டார்ட் பண்ணி 9 வருஷம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ இது மக்களுக்கு தேவை இருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு அவர் வந்து லாஸ்ட் 500 டாப் இன்கம் ஏர்னர்ஸ் வேர்ல்ட்ல செக் பண்ண 500ல இருக்காத ஆள் வந்து இன்னைக்கு ஜம்ப் பண்ணியாச்சு. லாஸ்ட் 3 months மட்டும் அவர் 4 billion ஏர்ன் பண்ணிருக்கு. லாஸ்ட் 3 months மட்டும். அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு பிசினஸ்ல இருக்கு. அந்த டைம்ல தான் அது பெரிய லெவல்ல க்ரோ பண்ணும். இதே மாதிரி தான் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மக்கள் வந்து புரிஞ்சாச்சு, மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு, மக்கள் வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு growth ரேட் இதுல காமிச்சிட்டு இருக்கு. சோ பெரிய லெவல்ல பிசினஸ் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு விவா பிசினஸ் ஒரு growth உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் இயர்ல நம்ம 148% growth ரேட்னு சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி முன்னாடி போகும், இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த COVID-19 ஒரு 1 year போனால் எப்படி இது ஹேண்டில் பண்ணணும் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மேனேஜ்மெண்ட், நம்ம சேர்மேன், அவர் விஷனரி சேர்மேன், அவர் சிஇஓ, இவர் 2 பேரும் இருந்து ஓரோ பிளானிங்கும் இதுவரைக்கும் கொண்டு வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து பிசினஸ் எல்லாம் வந்து பேக் டு ஓல்ட் ஸ்டைல்லே வந்தாச்சு. All first level of leaders, all the people earning weekly 2.5 lakh rupees, still a lockdown period. Just imagine பண்ணுங்க, இந்த ஸ்டேஜிலும் வந்து லாக்டவுன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து இதுல சீலிங் மெயின்டைன் பண்றது, all leaders weekly 2.5 lakh rupees income earn பண்றது, some great leaders black diamond நானோ பர்த்டே எல்லாம் பில் பண்ற மக்கள் அதுக்கு மேல சம்பாதிக்கிறது. ஆனா ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும்தான் அந்த மாதிரி க்ரோ ஆயிட்டு இருக்கு. சோ அப்போ இதுல ஒரு பாயிண்ட், பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் வரும்போது நான் சொன்ன அந்த கதையிலுக்கு தான் நான் போறது. அதாவது சோக்ரட்டிஸ் அந்த பையன் கிட்ட சொன்ன ஸ்டோரி, உன்னோட லைஃப்ல ஓரோ ஸ்டேஜ்ல உனக்கு என்ன வேணும் அது இம்பார்ட்டன்ட் நீ கொடுத்தால் மட்டும்தான் லைஃப்ல உனக்கு சக்சஸ் ஆக முடியும். இப்ப நிறைய மக்கள் வந்து some people வந்து இதுல பிளேம் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஸ்டேஜ்ல இந்த சிச்சுவேஷனை பிளேம் பண்ணிட்டு இருக்கு. சார் சிச்சுவேஷன் ஆயதுனாலதான் எனக்கு இந்த பிசினஸ் இவ்வளவு பெரிய லெவல்ல பண்ண முடியல, அது மட்டும் இல்ல லாக்டவுன் எகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, 1 more week கூடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபுல் ஃபிளட்ஜ்ல வரும் அப்படியெல்லாம் சொல்லி கொஞ்சம் பேர் போட்டு இருக்கு.
ஆனா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சிச்சுவேஷன் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. நான் 2014 தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது. நம்ம விவாக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணது 2014 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஊர் உங்களுக்கு தெரியும், கேரளாவில். அங்க கேரளாவில் நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேரளா பிசினஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் வந்து பேன் பண்ண வருஷம் தான் 2014. அன்னைக்கு இல்லையா அந்த பிசினஸ். சோ நிறைய மக்கள் வந்து ഈ பிசினஸ் வேணான்னு சொல்லி வீட்டிலேக்கு போயாச்சு, அவரெல்லாம் ஜாப்ல ஏறியாச்சு, சம் பீப்புள் எப்ரோட் போயாச்சு. அந்த டைம்ல அந்த ஸ்டேட்ல ഈ பிசினஸ் பண்ண முடியாது. நீங்க இமேஜின் பண்ணுங்க, நீங்க லாக்டவுன் பீரியட்ல உங்களுக்கு ஒரு வாரம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ஊர்ல பண்ணலாம், உங்களுக்கு டிராவல் பண்ணலாம், உங்களுக்கு பேசலாம். ஆனா நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஊர்ல இந்த பிசினஸும் பண்ண முடியாது, எனக்கு அந்த ஸ்டேட்ல பண்ண முடியாத ஒரு நிலைமை. 2 வருஷம் கழிச்சு கேரளா கவர்மெண்ட் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி டிஃபரெண்ட், மணி செயின் டிஃபரெண்ட் அப்படி சொல்லி, சாதாரண மக்களுக்கு இது ரெண்டும் தெரியாது. இப்போ வந்து பாருங்க, நீங்க நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணி வீட்டுல உட்கார்ந்து சம்பாதிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்கு. அவர் சொல்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து நீங்க சாதாரண வாட்டர், சேம் டைம் ஆசிட், ரெண்டும் பார்த்தால் ஒரே மாதிரி இருக்கும். அது நினைச்சு ஆசிட் நமக்கு சாப்பிட முடியாது. இதே மாதிரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அண்ட் மணி செயின் சம் பீப்புள் அங்க பண்ணிட்டு இருக்கு. அது பண்ணதுனால 2014 கேரளா கவர்மெண்ட் அது பேன் பண்ணியாச்சு. 2 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட் அது கரெக்டா படிச்சதுக்கு அப்புறம் அவர் ஹானரபிள் மினிஸ்டர், நம்மளோட முக்கிய மந்திரி என்ன பண்ணியாச்சு, அவரை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் லீகல் பிசினஸ். அது வந்து நல்ல பிசினஸ், நிறைய மக்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சான்ஸ் இருக்கு, வேர்ல்டு வைடு நல்லா போனதுதான். ஆனா மணி செயின் வந்து டிஃபரெண்ட், அது வந்து பேன் பண்ணியாச்சு அங்க இருந்து. சோ அப்ப 2014 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அது அங்கே எனக்கு பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்திருந்தது. ஆ ஸ்டேஜ்ல நான் சப்போஸ் ഈ பிசினஸ் எல்லாம் நல்லா வரட்டும், எல்லாம் செட் ஆகட்டும், மார்க்கெட் ஓபன் ஆகட்டும், எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆயதுக்கு அப்புறம் எனக்கு ഈ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி நினைச்சு நான் இருந்தால் 2 வருஷம் எனக்கு மேபி போயிடும். அது மட்டும் கிடையாது, எனக்கு இண்டஸ்வால ஃபர்ஸ்ட் பிளாக் டைமண்ட் ஆகவும் முடியாது, இந்த கம்பெனியில ஹையஸ்ட் இன்கம் வாங்கிய ஆளாகி எனக்கு மாற முடியாது. அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி என்னோட லைஃப்ல எனக்கு அப்ப என்ன தேவை அது நல்லா தெரிஞ்சு பிசினஸுக்காக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத சிச்சுவேஷனை கம்ப்ளைண்ட் பண்ணாம பிளேம் பண்ணாம என்னோட சிச்சுவேஷனை நான் கரெக்டா ஹேண்டில் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இந்த கம்பெனியோட ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்லேக்கு எனக்கு வர முடிஞ்சது. தி சேம் திங் உங்களோட சிச்சுவேஷன் இப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணணும், நீங்க எங்க இருக்கு. இப்போ லாக்டவுன் சிச்சுவேஷன் எல்லாம் பிளேம் பண்ணி நீங்க அப்படியே வீட்டுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ഈ பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு நீங்க வரணும், பெரிய அச்சீவ்மெண்ட்க்கு நீங்க வரணும் அப்படி எல்லாம் நினைச்சிருந்தா நமக்கு வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஒன்லி ஒன் திங், ப்ரிகாஷன் எடுக்கணும், ஆல்வேஸ் யூஸ் மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர் எப்பவும் கையில வைக்கணும், எப்பவும் வாஷ் பண்ணணும். தி சேம் டைம் சோஷியல் டிஸ்டன்சிங் நீங்க வைக்கணும். அதுக்கப்புறம் go to the market, meet people. என்ன பண்ணணும், அது சேஃபா இருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த ஜனவரி வரைக்கும் இது எத்தனை நாள் முன்னாடி போனாலும் உங்களோட பிசினஸ் நீங்க கரெக்டா நீங்க பார்த்து போகணும். பிகாஸ் பிசினஸ் வந்து வேற ஒரு லெவல்லேக்கு க்ரோ ஆயிட்டே இருக்கு. சம் பீப்புளை நீங்க செக் பண்ணுங்க, அவரோட ஒரு சிச்சுவேஷன்ல மக்கள் வந்து இதுல வந்து நிறைய அடாப்ட் பண்ணி மக்களோட பிசினஸ் எல்லாம் வந்து நிறைய பெரிய லெவல்ல போயாச்சு. லாக்ஸ் ஆஃப் பீப்புள் சப்மிட் பண்ற லீடர்ஷிப் கம்பெனில இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். எல்லா மக்களுடைய ஒரு பீப்புளுடைய சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப நான் சொல்ற ஒரு பாயிண்ட், இந்த இண்டஸ்ட்ரி வந்து பெரிய ஒரு பூமிங்லேக்கு போயிட்டே இருக்கு, எஸ்பெஷலி இன் இந்தியன் மார்க்கெட். உங்களுக்கு கரெக்டா நல்லா தெரியும், எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட். இங்க இருக்கிற இப்ப ஆக்சுவலி வேர்ல்டு வைடுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பர்ச்சேசிங், அதாவது நிறைய கம்பெனில வந்து ரைட் ப்ராடக்ட் இல்லாததுனால அவருக்கு இந்த டைம்ல என்ன பண்ணணும்னு தெரியாத நிறைய மக்கள் இருக்கு, நிறைய கம்பெனி இருக்கு. நிறைய கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்லைன்னா டாப் லீடர்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்றது ஹைலி ஃப்ரஸ்ட்ரேட்டடா. சம் கம்பெனிஸ் அவர் சொல்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸ் என்ன பண்ணும் இந்த சிச்சுவேஷன், இது ஜனவரி வரைக்கும் இதே மாதிரி போனால் எப்படி இது ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப நான் கேட்டு அவர்கிட்ட நான் சொன்னது போயிட்டு பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்ல என்னோட பிசினஸும் போடியும் எல்லாம் அவருக்கு நான் காமிச்சு கொடுத்தாச்சு. ஆனா all companies
அவருடைய டென்ஷன் அவர் நினைக்கிறது இப்போ விவா பிசினஸ் வந்து ஜூம்ல பயங்கரமா போட்டு இருக்கு. ஆல் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம் எவ்ரிடே பண்ணிட்டு இருக்கு. ஆல் பிளாக் டைமண்ட்ஸ் ஆல் டாப் லீடர்ஸ் எல்லாம் வந்து எவ்ரிடே டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் 6 ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது அதர் கம்பெனிஸ் எல்லாம் நினைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? அவருக்கு நினைக்கிறது ஓ இதே மாதிரி ஜூம் மீட்டிங் பண்ணா பிசினஸ் வரும் அப்படி நினைச்சிட்டு இருக்கு. நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஜூம் மீட்டிங்ல மட்டும் உட்கார்ந்தா இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல வராது. ரீசன் அது பார்த்து சம் கம்பெனிஸ் லீடர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜூம் மீட்டிங் பண்ணிட்டே இருக்கு, நாங்களும் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 101 people அட்டெண்ட் பண்ணிருக்குன்னு எல்லாம் சொல்லி போஸ்ட் வந்து Facebookல அப்லோட் பண்ணிட்டு இருக்கு. பட் அப்படி அப்லோட் பண்ற யார் இருந்தாலும் என்னோட நண்பர்கள் இது பார்த்துட்டு நீங்க இது பார்த்துட்டு இருக்கிற மக்கள் அப்படி எல்லாம் நீங்க பண்ணி போயிட்டே இருந்தால் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, லாஸ்ட் வீக்ல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு, இல்லைன்னா இந்த லாஸ்ட் 6 வாரத்துல நீங்க இருக்கிற கம்பெனியில வந்து நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு, அது கூட வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த டைம்ல வந்து நீங்க ஏர்னிங்ஸும் இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டியும் மட்டும் நீங்க சொல்லி நீங்க முன்னாடி போனால் இந்த பிசினஸ் பெரிய லெவல்ல வராது. இந்த டைம்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், ரைட் ப்ராடக்ட்ஸ், மொனோபோலி ப்ராடக்ட்ஸ் உங்களோட கையில இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பிசினஸ் வேற லெவல்ல உங்களுக்கு கொண்டு போக முடியும். அதுதான் இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியட் வந்த டைம்ல இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல வந்து இண்டஸ்ட்ரி growing like anything because we have a wonderful products, 5 products, US சேர்த்து நம்மளுடைய மொனோபோலி ப்ராடக்ட்ஸ் யார கையிலும் கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் அது கையில் இருக்கிறதுனால பிசினஸ் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுவரைக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய லெவல்ல பார்க்காத நிறைய மக்கள் இருக்கு. ரீசன் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு பெரிய ட்ரெண்ட் வராததுக்கு ஒரு பெரிய லெவல்ல இது ஆல் ப்ரொஃபஷனல் பீப்புள் இதுலேக்கு இறங்காம இருந்தது சிச்சுவேஷன். இப்போ கம்பேர் டு அமெரிக்கா, நம்ம கம்பெனி வந்து யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி இன்க் நீங்க செக் பண்ணா நம்மளோட ப்ராடக்ட் வந்து பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் அங்க நடந்துட்டு இருக்கு. ஐவேஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஐவேஸ் பெரிய லெவல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு இந்த சிச்சுவேஷன். அப்ப இது ஸ்டடி பண்ணும்போது இருக்கிற தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப டோட்டல் அமெரிக்கன் பீப்புளை நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர்ல டோட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியோட டர்ன்ஓவர் எல்லாம் எல்லா மக்களுக்கும் தெரியும். $192 billion டர்ன்ஓவர்ல இந்த உலகத்துல டோட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணிருக்கு $192 billion. சோ அதுல யுஎஸ் மார்க்கெட் மட்டும் வந்து $35.6 billion பண்ணிருக்கு. ஆனா $35 billion பண்ண அந்த கண்ட்ரி டோட்டல் பாத்தீங்கன்னா அவரோட பர்ச்சேசிங் சொல்றது அரௌண்ட் ஒரு டோட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஓல் கம்பெனி எடுத்து ஓல் இண்டிவிஜுவல் ரீட்டைல் பண்றது பெர் ஆனம் அரௌண்ட் $250 ஆகும். அரௌண்ட் 20,000 rupees இந்த சேல்ஸ் ஆன ஒரு பர்சன் ஒரு வருஷம் பண்றது. அது சைனாவுக்கு நீங்க போய் நீங்க பார்க்கும்போது அரௌண்ட் $650 சேல்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்கு. அரௌண்ட் 50,000 rupees, 50,000 இந்த சேல்ஸ் ஒரு சிங்கிள் பர்சன். அது வந்து மலேசியா நீங்க வந்து செக் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து பண்றது அரௌண்ட் $150, அரௌண்ட் 10,000 rupees இந்த சேல்ஸ் ஆன டோட்டல். அதாவது இந்த மாதிரி பயங்கரமான growth இருக்கிற கண்ட்ரியில சேல்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கர் பண்ற சேல்ஸ் சொல்றது அவ்வளவுதான் இருக்கு. அது இந்தியாவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர் ஒரு வருஷம் பண்றது $30 ஆகும். 2,000 rupees per month, 200 rupees இந்த சேல்ஸ் ஆன ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர் கொடுக்குது. அதாவது நம்ம கம்பெனியில ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணா 3,000 rupees. அப்ப நீங்க நினைக்க கூடாது சார் நாங்க எல்லாம் வந்து எல்லா மாதத்திலும் 4 ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருக்கு, அப்போ உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும் நாங்க எல்லாரும் 200 rupees இந்த சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு? நான் சொல்றது ஆல் இந்தியா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லா லீடர்ஸ் எடுத்தாலும் ஒரு 2 crore people இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அவரோட டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி சொல்றதுதான் நான் சொல்ற ஒரு பாயிண்ட். டோட்டல் ப்ரொடக்டிவிட்டி. ಈ ಪ್ರೊಡಕ್ಟಿವಿಟಿ இந்த டைம்ல கோவிட்-19 வந்த டைம்ல எல்லா மக்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சாச்சு, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் அடிஷனல் ஃபுட் சப்ளிமெண்ட் நீங்க சாப்பிட்டே ஆகணும், வேற வழி இல்லை. சாதாரண நீங்க சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து அது கிடைக்காது. நீங்க எங்க போய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு நேச்சுரல் ஃபுட்டில் இருந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அடிஷனல்
ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டே ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம், இன்னைக்கு இந்தியாவில ஒரே ஒரு கம்பெனி தான் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல டிஃபரெண்டான ப்ராடக்ட், எஸ்பெஷலி FHP கேட்டகரி ஃபங்க்ஷனல் ஹெல்த் பிவரேஜஸ் ப்ராடக்ட் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ற ஒரு கம்பெனி. ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பயங்கர மூவ்மெண்ட் வரும். அப்ப நான் சொல்றது, இந்தியன் ரீட்டைல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு லீடர் வந்து $30 சேல்ஸ் மாறி அரௌண்ட் இயர்லி வந்து 2000 rupees இந்த சேல்ஸுக்கு பதிலா ஒரு 20,000 சேல்ஸ்லேக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்தால் மேபி within 2 years, within 1 year or 2 years, இல்லனா இந்த 2020 கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு $15 billion turnover கம்பெனி சேல்ஸ் டர்னோவர் இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரி, ஒரு ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. நிறைய மக்கள் இதுக்குள்ள வரும், நிறைய சம்பாதிக்கிற மக்கள் இதுக்குள்ள வரும். அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியா கம்பெனி எடுத்து நான் சொன்னா இதுல ராயல் பிளாக் டைமண்டும், இம்பீரியல் பிளாக் டைமண்டும், கிரவுன் பிளாக் டைமண்ட் எல்லாம் வரும். ₹1 கோடி எல்லாம் லீகலா இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிற மக்கள் வரும்போது ஆல் இந்தியா பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா பார்க்கும், அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஈஸியா வரும். அதுதான் இனி வரப்போற கமிங் 3 years மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் சொல்றது, இந்த சிச்சுவேஷனை பிளேம் பண்ணி நீங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்ததுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வராது, ஒரு சக்சஸும் வராது. ப்ரிகாஷன் எடுக்கணும். இண்டஸ்ட்ரி எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியணும், இண்டஸ்ட்ரியோட growth நீங்க கரெக்டா தெரியணும். இண்டஸ்ட்ரி நல்லா போனாலும், இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல போனாலும், உங்களோட அப்ளை லீடர் வந்து பெரிய லெவல்ல grow பண்ணாலும், உங்களோட போத் லெக்ல வந்து எவ்வளவு பிசினஸ் நடக்குது அதுதான் உங்களோட சக்சஸ். அப்ப நான் உங்களுக்கு சொல்றது போயிட்டு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி பிசினஸ்ல ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆகி இந்த பிசினஸ்ல நீங்க வந்து இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி இந்த பெரிய லெவல்ல grow பண்ற இந்த இண்டஸ்ட்ரியோட ரெவல்யூஷனரி கம்பெனியோட, அதாவது எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியா கம்பெனி. அமெரிக்காவில் லான்ச் பண்ணியாச்சு, இந்தியா, நேபாள், இப்போ வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்கன் லாகின் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, புது கண்ட்ரிலேக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆல் இந்தியா கம்பெனிஸ், ஆல் கார்ப்பரேட்ஸ் எல்லோரும் வந்து இன்னைக்கு ஒரே மாதிரி எட்டி பார்த்துட்டே இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி தான் நம்ம இண்டஸ்ட்ரியா ஹெல்த் சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட். சோ அப்ப இந்த growthல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ആ விஷயത്തിന്റെ പാർട്ടായി உங்களோட லைஃபிலும் ഈ ഒരു സക്സസ് കറക്റ്റാ நீங்க கொண்டு வரணும். அதனாலதான் நான் இன்னைக்கு ഈ ഒരു டைம்ல உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தது. ஆக்சுவலி மை டாபிக் இதுவரைக்கும் நான் பேசிட்டு இருந்தது, நிறைய மக்கள் இதுக்குள்ள வரணும், அப்பதான் கரெக்ட் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பேசியது. பட் சீரியஸான என்னோட டாபிக் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எல்லா கம்பெனிஸும் வந்து இந்த லாக்டவுன் வந்த டைம்ல நிறைய கம்பெனிஸ் அவருடைய இன்கம் கட் பண்ணிட்டு இருக்கு. சம் கம்பெனிஸ் வந்து அவருக்கு இன்கமே கொடுக்கல. எனக்கு வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து நிறைய மக்கள் கேட்கறது, ஸ்டில் உங்களுக்கு இன்கம் கிரெடிட் ஆயிட்டே இருக்கா, எங்களோட கம்பெனி எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு இன்கம் இப்போ, பிகாஸ் அவருக்கு சஸ்டைன் பண்ண முடியல. சேல்ஸ் டர்னோவர் இல்லைன்னா எங்க இருந்து இன்கம் கொடுக்கும்? இவ்வளோ மந்த்லி அவருக்கு மெயின்டைன் பண்ண விஷயங்கள் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், டாக்ஸ் விஷயங்கள் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அதனால சம் கம்பெனிஸ் எனக்கு பர்சனலி என்னோட மெசஞ்சர்ல கிடைக்கிறது. இப்போ வந்து நீங்க இன்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. நான் சொல்றது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு கம்பெனி இந்தியாவில் ஃப்ரைடே க்ளோசிங், சாட்டர்டே ஹாஃப் டே ஒர்க், சண்டே வந்து லீவு, மண்டே டாக்ஸ் மட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்கம் கிரெடிட் ஆகுற இந்தியாவில் ஒரே ஒரு கம்பெனி. ஜஸ்ட் 1.5 day ஒர்க்கிங் டேல மண்டே வந்து மக்களுக்கு இன்கம் கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டில் இன்னைக்கும் இன்கம் கிரெடிட் ஆயாச்சு எல்லா பீப்புளுக்கும். த பாயிண்ட் இஸ், கட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸும் அல்லது அதர் கம்பெனிஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு, எகைன் அடிஷனல் இன்கம் இந்த டைம்ல இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து சேர்மன் சொல்லியாச்சு. சேர்மன் கிட்ட பேசும்போது அவர் சொன்ன பாயிண்ட், லாஸ்ட் 2-3 days பேக் என்ன கூப்பிட்டு இருந்தது அவரு. நாங்க பேசும்போது ஆல் பிளாக் டைமண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது எனக்கு பர்சனலி ஒரு கோல் வந்தாச்சு. அப்போ ஓரோ விஷயங்கள் பேசும்போது நிறைய லேர்னிங் அவர்களிருந்து படிக்கலாம். அதாவது 2040ல வந்து பயங்கர டிஃபிகல்ட்டான ஒரு டைம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில். அந்த டைம்ல இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி ஆக்கி மாத்திய ஆளு தான் நம்மளோட சேர்மன், விஷனரி சேர்மன். அப்ப அவருக்கு தெரியும் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும். அப்ப அவரு சொன்னது பாயிண்ட், சுஜி எல்லா ப்ராஃபிட்டும் வந்து ஸ்டார்டிங்ல எடுக்கணும்னு
இம்பார்ட்டன்ட் இல்லை. இது பியாண்ட் 21st செஞ்சுரி கம்பெனி. காலம் வரும், முன்னாடி போகட்டும், நம்ம மக்கள் சம்பாதிக்கட்டும். நம்ம மக்கள் சம்பாதிச்சு முன்னாடி போனால் ஒரு நாள் கம்பெனிக்கும் அதுல பெனிஃபிட் வரும். அல்லாம எல்லாம் வந்த வருஷத்துல 5 வருஷத்துக்குள்ள எல்லாம் எடுத்து இந்த ஊர்ல இருந்து போகிறதுக்காக பிளான் இல்லை. நம்ம ட்ராக்லேயே வந்து பியாண்ட் 21st செஞ்சுரி டைம் வரட்டும், அதுக்குள்ள இருக்கிறது மக்களுக்கு மேக்சிமம் நமக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கம்பெனி வந்து லாஸ்ட் வீக்ல புது ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. நம்ம ஜூனியர் ராயல்டி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர எக்ஸைட்டடா இருக்கு எல்லா பீப்புளும். பிகாஸ் இன்னைக்கு வந்து இந்தியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு வண்டர்ஃபுல் காம்பன்சேஷன் பிளான் தான் இதுவரைக்கும் நம்ம கம்பெனி கொடுத்தது. எனி பீப்புள் டைமண்ட் ஆனா அவருடைய நோமினிக்கு வந்து மந்த்லி 50,000 rupees இன்கம் கிடைக்கிற ஒரு சிச்சுவேஷன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. நிறைய மக்கள் எல்லாம் இ பிசினஸ்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லும் போது சம் பீப்புள் வந்து அது பார்க்க மாட்டார். ரீசன் என்ன? ஒரு ரெகுலர் இன்கம் எங்க இருந்து கிடைக்கும், அதுதான் அவரோட பிரச்சனை. ரெகுலர் இன்கம் எங்க இருந்து வரும், எங்க இருந்து கிடைக்கும், அதனால இந்த பிசினஸ் அவர் சூஸ் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த கம்பெனில நீங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைமண்ட் ரேங்க்ல வந்தால் உங்களோட வைஃபுக்கு மந்த்லி 50,000 rupees, இல்லைன்னா உங்களோட அம்மா அப்பா யாரு உங்களோட கோ அப்ளிகேட் அவருக்கு 50,000. ഈ കമ്പനിയിലെ வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இப்ப நான் வந்து என்னோட ஃபேமிலி என்னோட கோ அப்ளிகேட் லாஸ்ட் 5 இயர்ஸ் இதுல ராயல்டி இன்கம் எவ்ரி மந்த் வாங்கிட்டு இருக்கு. சோ அதுல இருந்து இதுவரைக்கும் மக்கள் அந்த இன்னைக்கு இந்தியாவில 48 பீப்புள் 48 மக்களுக்கு மேல மக்கள் எவ்ரி மந்த் 50,000 rupees நம்மளோட ராயல்டி இன்கம் வாங்குற பீப்புள் தான். இன்னைக்கு பயங்கர எக்ஸைட்டிங் நியூஸ் வந்து லாஸ்ட் வீக்ல சேர்மன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, விவா மேனேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஜூனியர் ராயல்டி, அதாவது ஒரு ஸ்டார் 1000 ரேங்க்ல இருக்கிற மக்களுக்கு போலும் ராயல்டி இன்கம் கொடுக்கிறதுக்கு கம்பெனி ரெடி ஆயாச்சு. டில் டிசம்பர் 31st நார்மலி ஒரு பொனான்சா ஏதாவது கொடுத்தா மேக்ஸிமம் 4 வாரம் இருக்கும், இல்லைன்னா 1 மந்த் இருக்கும். ஆனா நம்ம சேர்மன் சொல்றது டில் 2020 உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். அது ஒரு ஸ்மால் ரேங்க்ல ஸ்டார் 1000 ரேங்க்ல இருந்து ஸ்டார் 1000 ரூபி பேர்ல் எமரால்ட் சஃபயர் ரேங்க்ல இருக்கிற மக்களுக்கும் ராயல்டி கிடைக்கிறது. அப்போ ஆல் பீப்புளுக்கு ராயல்டி கிடைக்கிற ஒரு வண்டர்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் லாஸ்ட் வீக்ல வந்தாச்சு. சிம்பிளான விஷயம் தான் சொன்னேன், பெரிய லெவல் அவர் ஒன்னும் சொல்லவே இல்லை. அதாவது நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன யூஎஸ்ல கணக்கு வச்சு அவர் சொல்ற ஒரு பாயிண்ட், எக்ஸிஸ்டிங் பீப்புளோட ரீட்டைலிங் ஏரியால வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆகி மாறும். ஒரு தாட்ல இருக்கும் மேபி சேர்மன் இந்த விஷயம் கொண்டு வந்தது. நீங்க புது மக்களை இந்த பிசினஸ்ல கொண்டு வாங்க அப்படி இப்படி ஒன்னும் அவர் சொல்லவே இல்லை. எக்ஸிஸ்டிங் பீப்புள் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கன்சியூமரை கிரியேட் பண்ணி அவருக்கு வந்து யார கையிலும் கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் ரீட்டைல் பண்றதுக்கு ரெடி ஆனால் உங்களுக்கு ஜூனியர் ராயல்டி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம டோட்டல் இண்டஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் இது பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய லெவல்லேக்கு பர்ச்சேசிங் கெபாசிட்டி மேலே ஏறும். இந்த இண்டஸ்ட்ரி மேபி $1.5 billion இருந்து மேபி $15 billion இந்த இண்டஸ்ட்ரி மாறியால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்றது இந்தியாவில் ஒரு பெரிய விஷயமாகும். அது மட்டும் இல்ல, இதனோட சம்பாதிக்கிற நிறைய மக்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஆனா இருந்தாலும் ஆல் பீப்புள் வந்து இது பார்க்கணும். உங்களோட டீம்மேட்ஸ் கையிലേക്ക് இது ரீச் ஆகிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த லைவ்ல வந்தது. அதாவது ஒரு ஸ்டார் 1000 ரேங்க்ல இருக்கிற மக்கள் பண்ண வேண்டியது வெரி சிம்பிள். என்ன பண்ணணும்? ஒரு வாரத்துல உங்களோட லெஃப்ட் சைடிலும் ரைட் சைடிலும் உங்களோட பாக்ஸ் சைடுல 3 people 100 PVயோட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் அந்த வாரம் நீங்க குவாலிஃபை ஆயாச்சு. செகண்ட் வீக்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட லெஃப்ட்லும் ரைட்லும் 3 people பாக்ஸ் சைடுல 100 PV ப்ராடக்ட்ஸ், அதாவது 4 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் செகண்ட் வீக். அந்த வாரம் நீங்க குவாலிஃபை ஆயாச்சு. இது நீங்க தேர்ட் வீக்லும் ஃபோர்த் வீக்லும் 3 people ரீபர்ச்சேஸ் பண்ணா நீங்க வந்து மந்த்லி ஜூனியர் ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆயாச்சு. அது ஜூனியர் ராயல்டி நீங்க எலிஜிபிள் ஆனால் இப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, சம் பீப்புளுக்கு வந்து இது வரைக்கும் வீட்டில இருந்து சப்போர்ட் கிடைக்காத பீப்புள் சம் பீப்புள் இருக்கு. ഈ இண்டஸ்ட்ரி தெரியாத மக்கள், இல்லைன்னா அவருக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேல நம்பிக்கை இல்லாத மக்கள். அதனால இவரு என்ன பண்ணும், நம்ம யாரும் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வேண்டாம் ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்காத ஒரு நிலைமை வரும். நீங்க ஒரு ஸ்டார் 1000 ரேங்க்ல இருக்கிற ஒரு ஆளு ஜூனியர் ராயல்டி எலிஜிபிள் ஆனால் மந்த்லி 5,000 rupees உங்களோட நோமினிக்கு இன்கம் வரும்.
சப்போஸ் ஒரு சப்போர்ட் கிடைக்காத ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யாரும் ஒரு ஆளு, அது உங்களோட கோ அப்ளிகன்ட்க்கு ஒரு 5000 rupees மந்த்லி இன்கம் தெரியாம வரும்போது அவர் கேக்கு இது எங்க இருந்து வந்தது, அது என்னோட லாஸ்ட் வீக்ல எஃபோர்ட், என்னோட உழைப்பு, அப்படி நான் எல்லா மாசம் பண்ணால் எனக்கு 5000 rupees வரும், கோ அப்ளிகன்ட்க்கு வரும். அது நான் ஒவ்வொரு லெவலுக்கும் ஏரியல் அது கேஷ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். சப்போஸ் ரூபி ரேங்க்ல போனால் அது 10,000, 15,000, 20,000, 25,000 மந்த்லி 25,000 rupees salary சொன்னாலும் இன்னைக்கு ஒரு அளவுக்கு வில்லேஜ்ல எல்லாம் வந்து பெரிய இன்கம் தான், பெரிய இன்கம் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு கோ அப்ளிகன்ட்க்கு வந்து ஒரு இன்கம் கிரெடிட் ஆனால் அங்க இருந்து உங்களுக்கு ப்ராப்பர் சப்போர்ட் 100% கிடைக்கும். அது ஒரு பாயிண்ட். என்னைக்கு உங்களோட வீட்டில இருந்து ப்ராப்பர் சப்போர்ட் கிடைக்கிறது அன்னைக்கு தான் உங்களோட டைமண்ட் ஷிப்பின் ஸ்டார்டிங் தொடங்குறது, அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது. இப்ப என்னோட வீட்டுல தெரியாம நான் இந்த பிசினஸ் பண்ணி எனக்கு எத்தனை நாள் முன்னாடி போக முடியும்? அவருக்கெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் என்ன ஆல் இந்தியா டிராவல் பண்ண வச்சது. நான் வந்து என்னோட வில்லேஜ் எடக்கரையில இருந்து கேலிக்கட் போயாச்சு, கேலிக்கட்ல இருந்து கோயம்புத்தூர் போயாச்சு, கோயம்புத்தூர்ல இருந்து இப்ப நான் பெங்களூர் வந்து என்னோட ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனியோட 10th இயர் செலிப்ரேஷனுக்காக முன்னாடி பார்த்து 10th இயர்ல எப்படி வரணும்னு நினைச்சு அந்த முன்னாடி ஒர்க் இருக்கு. அந்த 3 வருஷத்துல ஒர்க் இங்க கர்நாடகா மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்கு, ஆல் இந்தியா பில்ட் பண்ணிட்டு இருக்கு. அது ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுனாலதான் இந்த சப்போர்ட் கிடைக்கிறது. ஃபேமிலிக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே நடக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபேமிலிக்கு ஜூனியர் ராயல்டி இது வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற என்னோட விவா ஃபேமிலிஸ் ஆல் இந்தியா பீப்புள், ஆல் இந்தியா பீப்புள், உங்களுக்கு டிஃபரெண்ட் லாங்குவேஜ்ல டிஃபரெண்ட் லீடர்ஸ் வரும். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தமிழ்நாடு மக்கள் கிட்ட இது சொல்லணும். அதனாலதான் ரீசன் உங்களுக்கு தெரியும், அந்த தமிழ்நாடு மக்கள் மேல இருக்கிற என்னோட ஒரு பாசம் நிறைய மக்களுக்கு தெரியும். நான் ஸ்டார்ட் பண்ணது எங்க இருந்து, என்னோட அச்சீவ்மெண்ட் வந்தது எங்க இருந்து, அதெல்லாம் தெரிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு இந்த லைவ்ல நான் வந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலியில எல்லா மக்களுக்கும் ஆஸ் எ விவேஜ் நீங்க ஜூனியர் ராயல்டி வாங்கி கொடுக்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸ்டார் 1000 ரேங்க்லேக்கு வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஸ்டார் 1000 அச்சீவ்மெண்ட் சொன்ன நம்ம கம்பெனியிலும் இல்ல நம்ம ஆர்கனைசேஷன்ல மேக்ஸிமம் 5 வீக்ஸ் இல்லைன்னா 6 வீக்ஸ்க்குள்ள ஸ்டார் 1000 ரேங்க் அச்சீவ் பண்ண எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். அப்போ இல்ல நீங்க ஒரு 13 வாரம் எடுத்துக்கோங்க, நம்ம வண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாற்றி நீங்க ஒரு 13 வாரம் நீங்க எடுத்துக்கோங்க. அது நீங்க எடுத்து நீங்க போனாலும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இது வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஆல் லீடர்ஸ் இல்லனா உங்களோட டீம்மேட்ஸ் அத்தனை பேரை முன்னாடி அத்தனை பேரை நீங்க ஸ்டார் 1000 ரேங்க்லேக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வரதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டார் 1000 ரேங்க்லேக்கு வராத மக்களை நீங்க அதை அச்சீவ் பண்ண வைக்கணும். உங்களோட டீம்மேட்ஸ்க்கு மேக்ஸிமம் நீங்க இன்ஃபர்மேஷன் நீங்க பாஸ் பண்ணி அவரெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார் 1000 ரேங்க்லேக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அத்தனை பேருக்கும் இந்த ஜூனியர் ராயல்டி வாங்கி கொடுக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்போ நான் சொன்ன பாயிண்ட், ஒரு ஸ்டார் 1000லேக்கு ஒரு ஆள் வந்தால் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? 3 people போத் சைடுல 100 PV 4 ப்ராடக்ட் எவ்ரி வீக் வாங்கணும். அது என்ன பண்ணணும்? இதுல ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா உங்களுக்கு? இதுல 2 விஷயம் இருக்கு. பிசினஸ் வேற லெவல்லேக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ஸ்டார் 1000 ரேங்க் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட லெஃப்ட் சைடுல ஒரு 12 பேரை நீங்க செலக்ட் பண்ணணும், ரைட் சைடுல ஒரு 12 பேரை நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூன் மந்த்ல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டார் 1000 ரேங்க்ல இருக்கிற ஆளோட லெஃப்ட்ல 12 people, ரைட்ல 12 people ஆக்டிவான பீப்புள் இருக்கு. நிறைய மக்களுக்கு என்ன பண்ண முடியும்? பைனரியில அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கும். சம் பீப்புள் வந்து ப்ராடக்ட்ஸ்ல வந்து பயங்கர எஃபர்ட்டா இருக்கும். ப்ராடக்ட்ஸ்ல கிரேஸ் இருக்கிற 12 பேரை நீங்க என்ன பண்ணணும்? பாத் லெக்ல ரெடி பண்ணணும். அது நீங்க கரெக்டா நீங்க பிளான் பண்ணி அந்த 12 பேர்ல ஃபர்ஸ்ட் 3 people இந்த வாரத்துக்குள்ள, அதாவது இந்த கட் ஆஃப் கமிங் ஃப்ரைடேக்குள்ள உங்களோட 12 people இருந்து 3 பேரை நீங்க செலக்ட் பண்ணணும். அந்த 3 பேரு 4 ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ் பண்றது நீங்க என்ஷூர் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நெக்ஸ்ட் வீக்ல இதே மாதிரி உங்களோட செகண்ட் பேட்ச்ல 3 பேரை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த 3 பேரை வச்சு நீங்க ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். அப்ப செகண்ட் வீக் குவாலிஃபை ஆயாச்சு. தேர்ட் வீக்ல உங்களோட பேலன்ஸ் இருக்கிற 6 பேர்ல 3 பேரை நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும்.
4th வீக்ல உங்களுக்கு பேலன்ஸ் 3 people இருக்கு. அப்போ இந்த மாசம் ஜூன் மந்த்ல என்ன ஆயாச்சு, அது வந்து finish ஆயாச்சு. நீங்க ஜூனியர் ராயல்ட்டிக்கு எலிஜிபிள். ஆனா நெக்ஸ்ட் மந்த்ல ஜூலை மந்த்ல நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, இதே ஸ்டார் 1000 12 people உங்களோட ஆர்கனைசேஷன்ல வெரி கமிட்டட் சீரியஸ் people இருக்கும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க 3 பேரை செலக்ட் பண்ணும்போது லாஸ்ட் மந்த்ல ஜூன்ல அவர் ஒரே ஒரு வாட்டி தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு. ஆனா இந்த ஜூலை மந்த்ல நீங்க பண்ண வேண்டியது போயிட்டு ஒரு பேட்ச்ல நீங்க எடுத்து 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணால் 15 days கழிச்சு again first purchase பண்ண மக்களுக்கு ஒரு 4 ப்ராடக்ட் கூடி ரீட்டைல் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதால இந்த பிசினஸ்ல இம்பார்ட்டன்ட். 4 ப்ராடக்ட் யாருக்கு வேணாலும் வாங்கலாம். ஆனா அவருக்கு அது எப்படி ரீட்டைல் பண்றது, அதுக்கு வேண்ட எல்லா ட்ரைனிங்ஸும் ப்ரோக்ராம்ஸும் எவ்ரிடே நம்ம கம்பெனியில போட்டு இருக்கு. டாக்டர் பாலு கோலார் क्वेश्चन आंसर ப்ரோக்ராம் எவ்ரி வீக்ல போட்டு இருக்கு. நம்ம லீடர்ஸ் வந்து எவ்ரிடே வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆல் பிளாக் டைமண்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்கு. தி சேம் டைம் கம்பெனியோட வெப்சைட்ல நீங்க போனால், கம்பெனியோட யூடியூப் சேனல்ல நீங்க போனால் ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் நாலேஜ் வேணுமோ அது மொத்தம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. 4 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ரீட்டைல் பண்றது பெரிய பிரச்சனை கிடையாது. ரீசன் மக்கள் வந்து இன்னைக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட் மக்கள் தேடி போயிட்டு இருக்கு. நீங்க ஜஸ்ட் உங்களோட மவுத் ஓபன் பண்ணி மக்கள் கிட்ட வந்து பேசியா போதும், வேற பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் 1 minute வீடியோஸ், இந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசிக்கான 1 minute வீடியோஸ் இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டுல லீடர்ஸ்ல வச்சு. அது உங்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிச்சுக்கிறேன். அப்ப நீங்க அது ஓரோ பீப்புளுக்கு உங்களோட ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், நைபர்ஸ் யாருக்கு வேணாலும் நீங்க அது அனுப்பிச்சு கொடுத்தா போதும். 1 minute 59 செகண்டுக்குள்ள பீப்புளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அவர் அதுல இன்ட்ரெஸ்டட் ஆனா நீங்க என்ன பண்ணணும், நீங்க யூடியூப் சேனல், நம்ம ப்ராடக்ட் யூடியூப் சேனல் அனுப்பிச்சு கொடுக்கணும். 5 to 7 minutesக்குள்ள அந்த ப்ராடக்ட்டை பத்தி அவருக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும், தமிழ் லாங்குவேஜ்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ராடக்ட் உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார் 1000 ரேங்க்ல இருக்கிற மக்களை யாரு பர்ச்சேஸ் பண்றது, அவருக்கு ரீட்டைல் பண்றதுக்கு அவரை ஹெல்ப் பண்ணணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவரை ஹெல்ப் பண்ணணும். அவருக்கு வேண்ட சப்போர்ட் மீன்ஸ் அவருக்கு வேண்ட ஒரு ஆளுக்கு எப்படி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா நீங்க சொல்லி கொடுத்து உங்களோட டீமை நீங்க எம்பவர் பண்ணிட்டு ஒரு 4 ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு 8 ப்ராடக்ட்ஸ் மந்த்லி ரீட்டைல் பண்றதுக்கு நீங்க கெபாசிட்டி இருக்கிற பீப்புள் ஆக்கி மாத்தணும். பிகாஸ் அது ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. இப்ப நம்ம கம்பெனியோட ஒரு வண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியான விவா விக்டர் கிளப். விவா விக்டர் கிளப்னு சொல்றது மந்த்லி ஒரு 12 ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ற மக்கள் தான் விவா விக்டர் கிளப். பிகினிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் சொல்லும் போது நிறைய மக்களுக்கு இது பிடிக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது பண்ணணும். கொஞ்சம் பீப்புள் என்ன பண்ணணும், அது பண்ண அது மெதுவா அதுக்குள்ள ஏறி வந்தே அவங்க, வேற வழி கிடையாது. இப்ப பாருங்க, நீங்க விவா விக்டர் கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் மந்த் வரைக்கும் 12 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரீட்டைல் பண்ண பீப்புளுக்கு இன்னைக்கு ஜூனியர் ராயல்ட்டி எல்லாம் சொன்ன என்ன சிம்பிள் பாயிண்ட். அது மட்டும் இல்ல, நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, மக்கள் நினைக்கிறது எல்லாரும் கையிலும் விவா ப்ராடக்ட் வந்திருக்கு, அப்படி ஒரு ஃபீலிங்ஸ்ல போட்டிருக்கு. எங்கே இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பிசினஸ்? தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்கு. யாருக்கு தெரியும் ஐபல்ஸ் அண்ட் ஐ காஃபி? நான் எப்போ சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. உங்களோட வீட்டுல இருந்து ஒரு மெயின் ஜங்ஷன் வரை நீங்க நடக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்ல லெஃப்டிலும் ரைட்டிலும் எத்தனையோ வீடுகள் இருக்கு. அந்த வீட்டுல எத்தனை மக்களுக்கு தெரியும் நம்ம ஐ காஃபி அண்ட் ஐபல்ஸ்? நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு ஆளுக்கும் தெரியாது. அப்ப பிசினஸ் எங்க போயாச்சு, ப்ராடக்ட் எங்க போயிருக்கு, எங்கே போய் சேரல. நீங்க ஜஸ்ட் கண்ணு ஓபன் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பையனுக்கு என்ன தேவை இருந்தது, சாக்ரட்டிஸ் இங்க பிடிச்சு கீழே வச்சிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஜூனியர் ராயல்ட்டி உங்களோட ஆர்கனைசேஷன்ல வரணும்னா கண்டிப்பா பீப்புளை வந்து கேப்பபிள் ஆகணும். எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மந்த்லி ஒரு 12 ப்ராடக்ட் எங்களுக்கு ரீட்டைல் பண்றதுக்கு கேப்பபிள் ஆகணும். பிகாஸ் மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காத யூனிக் ப்ராடக்ட்ஸ் அப்ப என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னது, ஜூன் மந்த்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரே ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் நெக்ஸ்ட் மந்த்க்கு போகும்போது அவரை 15 டேஸ்க்குள்ள ரெண்டு வாட்டி பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கிரைட்டீரியா ஈஸியா முடியும். அது மட்டும் இல்ல, அவர் 8 ப்ராடக்ட்ஸ் மந்த்லி ரீட்டைல் பண்றதுக்கு கேப்பபிள் ஆகும். தேர்ட் மந்த்துக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணணும், எகைன் அவரை வாரத்துல வீக்லி 4 ப்ராடக்ட்ஸ் ரீட்டைல் பண்ற ஒரு நிலைமையிലേക്ക് கொண்டு வரணும். பெரிய விஷயம் கிடையாது. வாரத்துல 4 ப்ராடக்ட் ரீட்டைல் பண்றதுக்கு 4 கஸ்டமர்ஸ் மெயின்டைன் பண்றது ஒரு விஷயம் கிடையாதுன்னா, நம்ம இதுவரைக்கும் ஃபோக்கஸ்ட் அல்லாததுனால அந்த போயிட்டு மந்த்லி ஒரு 12 ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ணி அப்படியே போட்டு இருக்கு. ஆனா இன்னையில இருந்து ஜூனியர் ராயல்டி நீங்க மிஸ் பண்ண கூடாது. அப்போ பாட்டம் லெவல்ல இந்த ஸ்டார் 1000 ரேங்க்ல இருக்கிற மக்கள் 3 மேனேஜ் பண்ணால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயாச்சு, 6 people ஆயாச்சு. அப்போ மேல இருக்கிற ரூபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 5 தான் மேட்சிங் வேணும். இப்ப லெஃப்ட்ல ஒரு ஸ்டார் 1000, ரைட்ல ஒரு ஸ்டார் 1000 கரெக்டா ஜூனியர் ராயல்டி வாங்கி கொடுத்தால் ரூபி எக்ஸிக்யூட்டிவ் சேஃப். அவருக்கு வேற திங்கிங் ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய லெஃப்ட் சைடிலும் ரைட் சைடிலும் ஒரு சிங்கிள் பர்சன் ஜூனியர் ராயல்டி எலிஜிபிள் ஆனா நீங்க ஈஸியா ரூபி எக்ஸிக்யூட்டிவ்க்கு கிடைக்கும். ரூபி எக்ஸிக்யூட்டிவ் மேல இருக்கிற பேர்ல் எக்ஸிக்யூட்டிவ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, உங்களோட லெஃப்ட் சைடிலும் ரைட் சைடிலும் ஒரு ரூபி எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்க ஜூனியர் ராயல்டி நீங்க வாங்கி கொடுத்தால் பேர்ல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஈஸியா மந்த்லி ராயல்டி இன்கம் கிடைக்கும். அதுதான் பிசினஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி கீழே இருக்கிற 2 பேரை சக்சஸ்ஃபுல் ஆக்கிய லைஃப்ல எல்லாமே கிடைக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. இப்ப ஆக்சுவலி நான் இந்த பிசினஸ்ல பண்ண விஷயம் என்ன, என்னோட பாக்ஸ் சைடுல 2 பேரை சக்சஸ்ஃபுல் ஆக்கியாச்சு. 2 பேரும் இந்த பிசினஸ்ல வந்தாச்சு. நான் ஏறும்போது என்னோட ஓரோ ஸ்டேஜ்ல அவர் ஏறி மேல போயதுனால அவருக்கு வீடு கிடைச்சாச்சு, எனக்கு அதே மாதிரி வீடு கிடைச்சாச்சு. அவரு லக்ஸரி கார் வாங்கியாச்சு, நானும் வாங்கியாச்சு. என்னோட பாத்துல இல்லை, நான் பிளாக் டைமண்ட் ஆச்சு, என்னோட லெஃப்டிலும் ரைட்டிலும் பிளாக் டைமண்ட் உருவாக்கியாச்சு. அப்போ பாக்ஸ் சைடுல நம்ம 2 பேரை ஹெல்ப் பண்ணி போனா ஜூனியர் ராயல்டி மட்டும் இல்ல, நம்ம லைஃப்ல எல்லா அச்சீவ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி மை டாபிக் ஆல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெல் ஃபோக்கஸ்ட் ஆகும். இந்த வாரம் சொல்றது இன்னைக்கு மண்டே ஆயாச்சு. டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேக்குள்ள உங்களோட ஸ்டார் 1000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேக்ஸிமம் அவரை அந்த அச்சீவ்மெண்ட்லேக்கு நீங்க கொண்டு வரணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட ஸ்டார் 1000 ஃபர்ஸ்ட் வீக் மிஸ் ஆகாம நீங்க பாத்துக்கணும். அந்த 3 பேரை நான் சொன்ன மாதிரி அந்த 12 பேரை நீங்க ஐடென்டிஃபை பண்ண வைக்கணும். இந்த மாசத்துல ஜூன் மந்த்ல அவரை 3 நீங்க செலக்ட் பண்ணி இந்த மாசத்துல கரெக்டா உங்களோட அச்சீவ்மெண்ட் நீங்க முடிச்சு நீங்க ஜூனியர் ராயல்டி எலிஜிபிள் ஆகணும். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அவரை 2 வாட்டி, அதாவது 15 டேஸ்க்குள்ள ஒரு 100 PVU 4 ப்ராடக்ட்டும் 15 டேஸ் கழிச்சு ஒரு 100 PVU பர்ச்சேஸ் பண்ண வச்சு அவருக்கு அது ரீட்டைல் பண்ண வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் நீங்க பண்ணி கொடுக்கணும். அப்ப அவருடைய ரீட்டைல் ஸ்கில் டெவலப் ஆகும். 2 அவருக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருக்கும். தேர்ட் மந்த் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வீக்லி ஒரு கேஸ் ப்ராடக்ட் ரீட்டைல் பண்றதுக்கு கெப்பாசிட்டி 3 மாசத்துக்குள்ள 90 டேஸ்க்குள்ள யாரு வேணாலும் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 90 டேஸ்க்குள்ள யாருக்கு வேணாலும் எதில் வேணாலும் மாஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ உங்களோட ஒரு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி ஒரு ப்ரொஃபஷனா எடுத்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வரதுக்கு பார்த்துட்டு இருக்கிற உங்களோட ரைட் பீப்புளை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவரை நீங்க கரெக்டா நீங்க பண்ண வச்சால் வாரத்துல 4 ப்ராடக்ட் ரீட்டைல் பண்றது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ அதுல இருந்து பாட்டம் லெவல்ல ஸ்டார் 1000 இத அச்சீவ் பண்ண ரூபி எக்ஸிக்யூட்டிவ் வேண்டது 5 உண்டா. வீக்லி 5 people அச்சீவ் பண்ண ஒரு ஸ்டார் 1000 உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல கரெக்டா ஸ்டார் 1000 மெயின்டைன் பண்ண ரூபி எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஈஸியா போக முடியும். ரூபிக்கு 5 ஆனால் நம்ம பேர்ல் எக்ஸிக்யூட்டிவ் வேண்டது 10 பேர் தான். அது ஆட்டோமேட்டிக்கலி ரூபி எக்ஸிக்யூட்டிவ் மெயின்டைன் பண்ண பேர்ல் எக்ஸிக்யூட்டிவ் கிடைக்கும். அதுக்கு மேல 25 people தான் வேண்டது. எமரால்ட் எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் ஒரு ஹியூஜ் ஆர்கனைசேஷன் இருக்கு. 25 people இஸ் நதிங். அதுக்கு மேல சஃபயர் எக்ஸிக்யூட்டிவ் வேண்டது 50 people சொன்னா கீழ 2 எமரால்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் ராயல்டி வாங்கியால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நான் உங்களுக்கு சொல்ற ஒரு பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், விடக்கூடாது. இது உங்களோட டைம். ഈ സിറ്റുവേഷനെ നിങ്ങൾ ബ്ലെയിം பண்ணாம കമ്പനിയുടെ ഓരോ എക്സൈറ്റിംഗ് ഓഫറും എക്സൈറ്റിംഗ് ന്യൂസുകളും கரெக்ட்டா as a businessman நீங்க எடுத்து ஆ பிசினஸ் நம்ம ஏர்ன் பண்றது தான் புத்திசாலித்தனம். பிசினஸ்னு சொன்னா என்ன மீனிங்?
நான் எப்போ உங்ககிட்ட சொல்றோம் ஒரு பாயிண்ட் இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், மினிமம் டைம், மேக்ஸிமம் ப்ராஃபிட். இப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ആണ്. 8 ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மினிமம் டைம் ആണ്. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஜூம் மீட்டிங்கிலும் வெளியில போய் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போற மேக்ஸிமம் ப்ராஃபிட் டில் இந்த டிசம்பர் 31 வரைக்கும் உங்களோட ஜூனியர் ராயல்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கம்பெனி வந்து எவ்ரி மந்த் கொடுக்கிறதுக்கு ரெடியான வாங்குறது தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியாச்சு, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க கரெக்டா உங்களோட ஆர்கனைசேஷன்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இந்த வாரத்திலிருந்து உங்களோட கீழே இருக்கிற டீம் all star 1000 people வந்து ஜூனியர் ராயல்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு நீங்க என்ஷூர் பண்ணணும். because all people வந்து some leaders வந்து always thinking எனக்கு கிடைக்கும், எனக்கு கரெக்டா கிடைச்சிட்டு இருக்கு, என்னோட இன்கம் சேஃப் ஆயிட்டு இருக்கு, அப்படி நிறைய மக்கள் யோசிச்சு போட்டு இருக்கு. அப்படி நினைக்க கூடாது. ஒரு குட் லீடர் எப்பவும் வந்து என்ன பண்ண தெரியுமா, அவரோட அச்சீவ்மெண்ட் எப்பவும் அவர் பார்த்துட்டு இருக்கு, அவர் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கிரேட் லீடர் எப்படி தெரியுமா உங்களுக்கு, அவரோட கீழே இருக்கிற மக்களுக்கு மேக்ஸிமம் சம்பாதிக்க வச்சு கொடுத்துட்டே இருக்கும். அதான் ஒரு கிரேட் லீடர்ஷிப். எனக்கு தெரிஞ்சு இது வாட்ச் பண்ற நிறைய மக்கள் இருக்கு. நீங்க எல்லாம் வந்து ஒரு குட் லீடரா இருக்கட்டும், ஆனா ஒரு கிரேட் லீடர்ஷிப்லேக்கு நீங்க சேஞ்ச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த டைம்ல நீங்க ஃபோக்கஸ்ட் ஆகணும். உங்களோட ஆர்கனைசேஷன்ல all star 1000 நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டார் 1000 பீப்புளோட 12 பேரை லெஃப்ட் ரைட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஜூன் மந்த்ல நீங்க அவரை கரெக்டா வந்து 4 ப்ராடக்ட் அவர் பர்ச்சேஸ் பண்ணி அவர் என்ஜாய் பண்ணிட்டு அவருக்கு ஜூனியர் ராயல்டி கிடைக்கும். நீங்க ஆஸ் எ லீடர், ஆஸ் எ அப்ளை நீங்க என்ஷூர் பண்ணணும். நெக்ஸ்ட் மந்த்ல 2 கேஸ் ரீட்டைல் பண்றதுக்கு அவருக்கு கெபாசிட்டி இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணி அவருக்கு வேண்டிய ஹெல்ப் நீங்க பண்ணி கொடுக்கணும். ஆஃப்டர் 90 டேஸ் நீங்க ஒண்ணுமே பேசாம அவர் வந்து 16 ப்ராடக்ட்ஸ் வந்து ரீட்டைல் பண்ற ஒரு நிலைமையிലേക്ക് அவரோட ரீட்டைலிங் ஸ்கில் நீங்க கொண்டு வந்து அவர் ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் ஆக்கி மாத்தியால் மட்டும்தான் ஒரு காலத்துல மேபி ஆஃப்டர் 1 இயர் வித்வுட் ரிக்ரூட்மெண்ட் என்ன நிலைமை வந்தாலும் உங்களுக்கு 16 ப்ராடக்ட் சேல் பண்ற மக்கள் உங்களோட டீம்ல இருந்தால் வித்வுட் ரிக்ரூட்மெண்ட் யூ வில் கெட் 2.5 lakh rupees in a week. அதுல பெனிஃபிட்டும் உங்களுக்கு டிஃபரண்ட் ரீதியில உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஒரு ஜூனியர் ராயல்டி மட்டும் அல்ல உங்களுக்கு கிடைக்கிறது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, பைனரி இன்கம் உங்களுக்கு வேற கிடைக்கிறது. உங்களோட டீம்ல நடக்கிற சேல்ஸ் வால்யூம் அது வேற உங்களுக்கு கிடைக்கிறது. ஆஃப்டர் 1 இயர் இது உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஒரு கல்ச்சரை நீங்க கொண்டு போனால் மேபி ஒரு ரிக்ரூட்மெண்ட் இல்லாத எல்லா வாரத்திலும் உங்களோட ஆர்கனைசேஷன்ல பீப்புள் வந்து ஃபார் ப்ராடக்ட் ரீட்டைல் பண்ணும்போது உங்களோட 2.5 lakh rupees is nothing my difference. So some strategy வந்து லைஃபிலும் பிசினஸ்லும் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வருது. உலகத்துல சக்சஸ்ஃபுல்லான எல்லா மக்களையும் நீங்க பாருங்க, அவருக்கு எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி இருக்கும், கரெக்ட் மென்டர்ஷிப் இருக்கும், கரெக்ட் கேம் பிளான் இருக்கும். இதெல்லாம் வச்சு இறங்குற மக்கள் மட்டும்தான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகும். இப்போ ஒரு கேம் விளையாடுறதுக்காக ஒரு டீம் ஒரு ஃபீல்ட்ல வரும்போது, இப்ப சென்னை சூப்பர் கிங்னு வேண்டி நம்ம தோனி எத்தனையோ வாட்டி கப் அடிச்சாச்சு. தோனி ஃபீல்ட்ல வரும்போது அவர் வந்து சும்மா வந்து காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் டீம் ஆகி கிரீஸ்ல வந்து ஒன்னும் விளையாடாது. யாரோ ஒரு ஆள் பேட் கொடுத்தாச்சு, அவர் பேட்டிங் பண்ணியாச்சு, யாரோ ஒரு ஆள் பவுல் பண்ணியாச்சு, அவருக்கு பிடிக்கிற ஏரியாவில் எல்லாம் கொண்டு போய் ஃபீல்டிங் ஒன்றும் வைக்காத ஆளுங்க. அதுக்கு 1 month முன்னாடி எத்தனையோ மாசம் முன்னாடி பிராக்டிஸ் ப்ரிகாஷன் எல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அவருக்கு ஒரு மென்டர் இருக்கும், அவருக்கு ஒரு கோச் இருக்கும். இவரோட எல்லாம் ஐடியா எல்லாம் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து அவர் ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது அவருக்கு கப் அடிக்க முடியும். நானும் சொல்றது, இந்த மாசத்திலிருந்து டில் டிசம்பர் மந்த் வரைக்கும் ஒரு மாசம் கூடி ஜூனியர் ராயல்டி மிஸ் ஆகாம போகணும்னா மென்டர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஐடியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, கரெக்ட் ஐடியா சொல்லியாச்சு. இது ஒரு ஐடியா. இந்த ஐடியா வச்சு உங்களோட ஆர்கனைசேஷன்ல ஓரோ மக்களுக்கும் இந்த பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த ஜூனியர் ராயல்டி கிடைச்சிட்டு இருக்கு நீங்க என்ஷூர் பண்ணணும். சோ இன்னைக்கு ஷார்ப் டைம்ல 7 o'clock இந்த ப்ரோக்ராம் சொன்னப்போ ஷார்ப் இந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. எனக்கு தெரியும் இன்னைக்கு 6 o'clock தமிழ்நாடு விஓபி போயிட்டு இருக்கு, நிறைய மக்கள் பிஸியா இருக்கு. எல்லாரும் இது முடிச்சதுக்கு அப்புறம் இது பார்க்கும். அது பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மக்களுக்கு எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும், இது நீங்க ஷேர் பண்ணணும். மேக்ஸிமம் நம்மளோட பீப்புளுக்கு போய் இது ரீச் ஆகணும்.
நீங்க எல்லாரும் வந்து பீப்புள் கிட்ட சொல்லும் இருந்தாலும் மேபி அவரு நான் சொல்ற ஒரு பாயிண்ட் அவரு கேட்டால் மேபி அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்தால் அவர் இந்த மாசத்துல அவர் ஜூனியர் ராயல்டி இங்க கிடைச்சால் ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம பண்ணி கொடுக்கிற ஒரு அடிஷனல் பெனிஃபிட்டா இருக்கும். அவருக்கு ஒரு சந்தோஷமாகும். ஒரு 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 அமௌண்ட் அவரோட கோ அப்ளிகேட்டுக்கு கிடைக்கும் போது வீட்டிலே ஒரு சந்தோஷம் கண்டிப்பா வரும். அதுல டவுட்டே கிடையாது. அதனால நண்பர்களே எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ண மக்கள் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ஆல் பீப்புள் உங்களோட டீம்மேட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டா நீங்க கொடுத்து நீங்க கூப்பிட்டு இந்த வாரத்திலிருந்து நீங்க உங்களோட கேம் பிளான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான சக்சஸுக்கு தேவையான விஷயம் எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு அதுக்கான வேண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த டைம்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு மாசத்திலிருந்து ஒரு மாசம் பிரேக் ஆகாம ஒரு ஜூனியர் ராயல்டி நீங்க என்ஜாய் பண்ணி இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த பிசினஸ்ல ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்க எல்லோரும் மாறட்டும். மை பெஸ்ட் விஷஸ். இந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணி எனக்கு மெசேஜ்களும் லைக்கும் கொடுத்த நிறைய மக்கள் இருக்கு. நிறைய மக்கள் கண்டினியூஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. See you next time. ஒரு புது டாபிக் ஆகி நான் கண்டிப்பா வரும். ஆனா இந்த வாரத்துல இருந்து உங்களோட ஜூனியர் ராயல்டி நீங்க மிஸ் பண்ணாம நீங்க பாருங்க. I wish you all the best and God bless you all. ஒரே ஒரு விஷயம் கூடி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது, ஃபைனலி 8th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு நம்ம லாக்டவுன். 8th முடிஞ்சாலும் என்னோட நண்பர்கள் இல்லைன்னா என்னோட நண்பிகள் எல்லோரும் வெளியில நீங்க போனால் கண்டிப்பா நீங்க மாஸ்க் யூஸ் பண்ணணும். பேக்ல எப்பவும் வந்து ஹேண்ட் சானிடைசர் நீங்க மெயின்டைன் பண்ணணும். the same time social distancing நீங்க வெச்சு வேணும். பிசினஸ் பண்றது எல்லா விஷயங்களும் நான் இப்ப என்னோட ஆபீஸ்ல இருக்கு. காலையில வந்து ஆபீஸ்ல இறங்கி இருக்கானா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எடுத்து நம்ம ஃபீல்ட்ல வந்து எல்லா விஷயங்களும் பண்ணிட்டே இருக்கு. பிகாஸ் 2020ல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ற மக்கள் இருக்கும். அவருடைய எல்லா லைஃப்லேக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு போய் கொடுத்து அவர் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒரு மாற்றம் இந்த வருஷத்தில் வந்தால் அது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா நீங்க சேஃபா நீங்க எல்லாரும் விளையாடணும். Once again, thank you very much. I wish you all the best. God bless you all.